Hello guys, welcome to my YouTube channel. So நம்ம ப்ரீவியஸாக வந்து ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரோடக்ஷன் நெக்ஸ்ட்டு GraphDB என்ன Neo4j அந்த டூலை பற்றி நம்ம எப்படி வந்து நான் டாக்கரில் இது பண்ணுறோன்னே செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு நோடு எப்படி க்ரியேட் பண்ணுற பற்றி சொன்னேன். இப்போ வந்து ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து ப்ரீவியஸ் வீடியோ நான் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து லாங்காக வீடியோ எடுக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறக்காண்டி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி போவோம். ஃபர்தர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நோட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மேட்ச் கொடுத்து நான் ஸ்டேஷன் மட்டும் எடுக்கிறேன், பேர்சன் எடுக்கிறேன், ரிட்டன். இப்போ தான் என்ன பண்ண போகிறேன் அந்த T1 எக்ஸாம்பிள் நான் T1 இல்லைன்னா நான் வந்து இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேர்சன் மட்டும் எடுக்கிறேன்னா பேர்சன் இல்லைனா ஸ்டேஷன் எடுக்கிறேன்னா இங்கே நீங்கள் வந்து இன்னொரு சிம்பிள் பைப் சிம்பிள் இருக்குது, இது யூஸ் பண்ணிங்கன்னா ஆர் மாதிரி வச்சுக்கிறோம். இங்கே நீங்கள் வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த வேறு என்ன லேபிள்ஸ்லாம் இருக்கும் காட்டும். ஸ்டேஷன் கொடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஆர் பேர்சன் அந்த லேபிள்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்தர் டெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா இப்போ க்ரியேட் ஒன்று கொடுக்குறேன். க்ரியேட் நான் வந்து ஒரு லேபிள்லேருந்து நான் டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு நேம் வந்து நான் டெஸ்ட்டுன்னே வச்சுக்கிறேன். நான் எதுவும் ரிட்டன் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுன்னு ஒரு லேபிள் வந்துருச்சு. இப்போ நான் இங்கே இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து திருப்பி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பேர்சன் அந்த ஸ்டேஷன் மட்டும் தான் வரும். நம்ம அன்னோனாக ஒரு நோடு க்ரியேட் பண்ணோம்ல அதுவும் வராது, இந்த என்ன சொல்ல இந்த டெஸ்ட்டும் வராது. ஸோ இதுவும் வராது, இந்த ரெண்டும் வராது, மீதி 4 தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த T1 வந்து நான் என்ன பண்ணேன்னா கிண்டியோடு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் நோடு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அது வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஒரு இன்செர்ட் பண்ணும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது எப்படி இப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸிஸ்டிங் இதை வச்சு நம்ம நோடை வச்சு எப்படி ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது அது ஃபர்தர் என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து நோடு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். நோடுனா ப்ராக்கெட்டு, ரிலேஷன்ஷிப்னால் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் சொல்லியிருந்தேன். இது வந்து ஏதோ ஒரு டைரக்ஷனில் தான் போகும். ஓகேவா? ஒன்று வந்து லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட்டு டு லெஃப்ட். T1லேருந்து கிண்டிக்கு போகும், இல்லை கிண்டிலேருந்து T1 போகும், ஏதோ டைரக்ஷன். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா நீங்கள் நோடு ஒரு கோடு போட்டுக்கோங்க, டேஷ் ரிலேஷன்ஷிப்பு, திருப்பி டேஷ் இன்னொரு நோடு. என்னென்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது T1 வச்சுக்கோங்க. T1 goes to particular relationship, இந்த relationship goes to that particular node. For example, T1 goes to Gindi, T1 walks to Gindi, நடந்து போகிறாரு, இல்லை T1 lives in Gindi something. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டைரக்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் எதனால் போட்டுக்கலாம். இங்கே T1 போட்டு இங்கே கிண்டி போட்டுக்கலாம், இல்லை கிண்டி போட்டு நீங்கள் எது ரிலேஷன்ஷிப் எதனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஒரு 2 வே காமிச்சோன்னா ஒன்று இந்த லெஃப்ட்லேருந்து ரைட்டு, இன்னும் ரைட்லேருந்து லெஃப்ட்டு, இல்லை 2 பக்கம் எப்படினாலும் போகலான்னு வச்சுக்கோங்களேன். இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 2 பக்கம் எப்படினாலும் போய்க்கலாம். அது உங்களுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி கொடி எடுப்பீங்களா அப்போ யூஸ் ஆகும். ஃபர்தராக இப்போ வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட், ரைட்டு டு லெஃப்ட்டு அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். எக்ஸிஸ்டிங் நோட் வச்சு நான் க்ரியேட் பண்ண வைப்போம்ல. இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்காண்டி நான் ஒரு பேர்சன் க்ரியேட் பண்ணுறேன். பேர்சன் நேம் ஜான் வச்சுக்கிறேன். ஜான் ரிலேஷன் க்ரியேட் பண்ணும்போது இங்கே நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். நம்ம எல்லாம் நீங்கள் எதுலேயும் பார்த்தீங்கன்னா வேரியபிள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக நீங்கள் இது யூஸ் பண்ண போகிறீங்க, இது பண்ண போகிறீங்கன்னா அது பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். நீங்கள் ரிலேஷன் ஜஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு நான் போட்டுக்கிறேன். யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஜஸ்ட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கண்டி போடுறேன். இந்த ரிலேஷன்ஷிப் நேம் வந்து நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேபிள் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி நீங்கள் வந்து மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வெர்பாக கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இந்த நோடு ஃபுல்லுமே நவுன் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வரும். ரிலேஷன்ஷிப் ஃபுல்லுமே நீங்கள் வந்து ஒரு வெர்பாக கொடுக்கணும், ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பேர்சன் லிவ்ஸ் இன் அதேமாதிரி நீங்கள் மோஸ்ட்லி வந்து இங்கே என்ன சொல்ல இதை ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்லாம் ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபுல்லுமே வந்து கேபிட்டல் லெட்டர் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் லேபிள் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிலேஷன்ஷிப் எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் தான் கொடுத்தாகணும், அது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். இது பண்ணிட்டு இப்போ வந்து நான் திருப்பி வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லொக்கேஷன் போட்டுக்கிறேன். என்ன போட்டுக்கிறேன்னா ஸ்டேஷன் போட்டுட்டு நேம்
டி நகர் போட்டுக்கிறேன், நகர். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ரிட்டர்ன் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரிட்டர்ன் எஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னங்கிறது என்னது, இங்கே என்னங்கிறது இந்த லேபிள் பேஜனோட இது. நீங்கள் இதை கூட நீங்கள் நேம் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச இது கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் லீவ், இங்கே வந்து ஸ்டேஷன், நீங்கள் இந்த அதே நேம் வந்து இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜான் ஆர்டர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டேஷன், அடுத்து வந்து நீங்கள் லீவ். ஸோ நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஜான் இது ஆல்ரெடி நேம் வேரியபிள், லேபிள் இது ஆட்ரிபியூட், இங்கே லீவ்ஸ் இன் மீன்ஸ் இது வேரியபிள் நேம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், இங்கே இருக்குன்னா டேஷ் மைனஸ் போட்டிருப்போம். ஒன்ஸ் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் இங்கே தான் வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த ஜான் வந்து எங்கே இருக்கான், ஸ்டேஷனில் இருக்கான். இந்த டேரக்ஷன் லெஃப்ட் டு ரைட்டில் போகுது. ஸோ இங்கேயும் ஸ்டேஷன் நம்ம வந்து லேபிள் கொடுத்து இந்த ஸ்டேஷன் வேரியபிள் இங்கே நேம் டி நகர் போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் நோடு வந்து 2 நோடு, இதுவும் டி நகர் நோடு, இது ஒரு நோடு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ இப்படி தான் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது. இதே வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், கிரியேட். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டேஷன் வந்து எல்லாம் இந்த ஸ்டேஷன்லாம் சென்னைக்குள்ளே தான் இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் ஸ்டேஷன், ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டி நகர் சர்ச் பண்ணுறேன். இப்போ டி நகர் மட்டும் தான் வரும். ஓகே, சாரி வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டி நகர் மட்டும் தான் இருக்குது. இது ஆக்சுவலி வந்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. நம்ம லேபிள் புதுசாக க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து இங்கே ஆட்ரிபியூட்ஸில் கொடுப்போம், அது செட் ஆகும். மேட்ச் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட ஒரு வேர் கண்டிஷன் மாதிரி தான். வேரும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபர்தராக அது எங்கே யூஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கண்டி தான். இப்போ ரிட்டர்ன் இஸ்ஸாக நான் இது என்ன பண்ணேன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் சிட்டின்னு வச்சுக்கேன். சிட்டி நேம் சென்னை. மெர்ஜ் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள். அது ஃபர்தராக உங்களுக்கு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து காட்டுறதுக்காக தான் இது பண்ணுறேன். மெர்ஜ் வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் வந்து என்னென்னா என்ன சொல்ல, நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நான் தேவையில்லை. அண்டர் ஜஸ்ட்டு ஒரு வேரியபிள் இதாக யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் நான் சும்மா யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காண்டி. ரிட்டன் எஸ் சி. இப்போ நான் இங்கே ரிலேஷன்ஷிப் நான் வேரியபிள் கொடுக்கல, நான் இங்கே ரிட்டன் கொடுக்கறனால இந்த ரிலேஷன்ஷிப் காட்டல. ப்ரீவியஸாக வந்து க்ரியேட் பண்ணும்போது இந்த எல்லாமே காட்டுச்சு, இங்கே உங்களுக்கு காட்டல. ஸோ அது பாஸ் பண்ணுற பொறுத்து. இப்போ டி நகர் இது இருக்கா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே சிட்டின்னு ஒன்று இதாக இருக்கும். இப்போ இது எப்படி இருக்கும்னா நீங்கள் டி நகர் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜான் வந்து டி நகர் இருக்காது, டி நகர் அண்டர் சென்னையில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு மேட்ச் உங்களுக்கு தெரியும். பட் அதில் உள்ள எப்படி சர்ச் பண்ணுறது, மெர்ஜ் இதெல்லாம் வந்து நான் ஃபர்தராக என்ன சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணுறதில்ல. ரிலேஷன்ஷிப் நீங்கள் வேணால் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒன் வே இது க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட்டு, நீங்கள் இதே வந்து ரைட் டு லெஃப்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் என்னென்னு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் ஒன்று பண்ண ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் பார்க்காம நீங்கள் ஜஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்கள். பிஃபோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணணும், ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு நோடோட ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராக்கெட்லேருந்து ஜஸ்ட் டேஷ் ஒரு ஆரோ மார்க் எடுத்து வரும். அடுத்து நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்ட் டு ரைட்னா அதுக்கப்புறம் ஒரு ஆரோ மார்க் வந்து திருப்பி ஒரு நோடோட அந்த ப்ராக்கெட் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் கொடுக்கணும். நான் க்ரியேட் ஜான் கொடுத்து அந்த வேரியபிள் நேம் ஜானு, பர்சன் லேபிள் நேம், அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட்,
திருப்பி டேஷ், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பே கொடுக்குறேன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் லீவ்ஸ் இன். இது எப்போவுமே அந்த கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் கொடுக்கணும். ப்ளஸ் நீங்கள் வந்து வெர்பு தான் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் லேபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோடு ஒவ்வொருத்துக்கும் நவுன் ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது ஸ்டாண்டர்டான வே, இது கரெக்டானது. நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இதாகும். அடுத்து வந்து நீங்கள் அது திருப்பி ஆரமாக கொடுக்கும்போது லெஃப்ட் டு ரைட். ஸோ அதனால் இந்த இது கொடுத்து திருப்பி அடுத்து ஒரு நோடு தான் வரும். அது நோடுக்கு கொஞ்சம் ப்ராக்கெட் போட்டு நீங்கள் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேரியபிள் போடுங்க, தேவையில்லை. அடுத்து லேபிள் நேம், ஸ்டேஷன் நேம், ஆட்ரிபியூட் அதுக்கானது நீங்கள் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ரிட்டர்ன் நீங்கள் கொடுக்கணும், இல்லை கொடுக்காமலேயும் போகலாம், அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் பேசிக்கு. ஃபர்தர் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் இது வித்தவுட் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம மெர்ஜ்னா என்ன, மெர்ஜ் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு எக்ஸிஸ்டிங் நோடை வச்சு நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு எக்ஸிஸ்டிங் T1 இருக்குது, அந்த நோடை வந்து நான் வந்து கிண்டிக்கு கனெக்ட் பண்ணணும், இல்லை கிண்டிலேருந்து நான் தாம்பரம் இன்டர்லிங்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபர்தர் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.